பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 5/7/2024 படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை செய்யப்பட்ட வழக்கு சென்னை அமர்வு நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அண்ணன் படுகொலை வழக்கில் வழக்கறிஞராக அரசு தரப்பு வழக்கறிஞராக பாதிக்கப்பட்ட எங்களது தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பி. மோகன் அவர்களை நியமிக்கப்பட வேண்டும் என்று கடந்த 28/11/2024 அன்று சென்னை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டது. மனு கொடுக்கப்பட்டு இந்த 3 மாதங்கள் கடந்த நிறைவடைந்த பிறகு அரசு தரப்பில் 22/1/2025 2 வழக்கறிஞர்களை நியமித்து ஆர். சீனிவாசன் மற்றும் பி. என். பிள்ளை என்ற 2 வழக்கறிஞர்களை நியமித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. அதனால் இன்று நாங்கள் முதன்மை தலைமை செயலரை சந்திக்க நம்ம அனுமதி கேட்டிருந்தோம். அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர்களிடம் நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்தது போல பாதிக்கப்பட்ட எங்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞராக இருக்கின்ற பா. மோகன் அவர்களை அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். ஏற்கனவே 2 வழக்கறிஞர் நியமித்தால் கூட, அதுக்கு அரசாணை பிறப்பித்தால் கூட இவரையும் சேர்த்து 3வது அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அரசு தரப்பில் கோகுல்ராஜ் கொலை வழக்கு, மேலவள வழக்கு, தற்போது நடைபெற்று முடிந்த கோவை ஆணவ படுகொலையான இரட்டை படுகொலையான வழக்கில் அரசு தரப்பில் ஆஜராகி அதுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்துள்ளார். இது போன்ற வழக்குகளை மிக நேர்த்தியாக கையாண்டுள்ள மூத்த வழக்கறிஞர் பா. மோகன் அவர்களை நியமிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை பரிசீலிப்பதாகவும் 2 நாட்களில் எங்களுக்கான உரிய பதிலளிப்பதாகவும் அவர் எங்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதனால் நம்ம இன்னைக்கு மாநில முதன் ஒருங்கிணைப்பாளர் அண்ணி திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலைமையில் நீங்க நம்ம வந்து அவங்க சீஃப் செக்ரட்டரி சந்திச்சிருக்கணும். வழக்கு விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நாகேந்திரன் வந்து சோதனை பண்ணியிருக்காங்க, அவரோட 2வது பையனை போலீஸ் கேட்டிட்டு சொல்லியிருக்காங்க. இல்ல, அதான் நம்ம வழக்கு விசாரணை காவல்துறை விசாரிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளச்சு. அந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்குது. அதனால எங்க தரப்பில் நாங்க அரசு நியமிச்சு வழக்கறிஞர் உள்ள அந்த வழக்குல உள்ள போனாதான் அந்த வழக்குடைய என்னென்ன சாராம்சம் இருக்கு, என்ன இருக்கு, ஏது இருக்குல்ல எங்களுக்கு நாங்க சொல்ல முடியும். அதனாலதான் நாங்க பாதிக்கப்பட்ட எங்க தரப்புல மூத்த வழக்கறிஞர் பி. மோகன் நியமிக்கணும்னு சொல்லிக்கிறோம். அரசு தரப்புலயே அதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உரிய பதிலளிப்பதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. காவல்துறை கைது நடவடிக்கை எடுத்திருந்தாலும் ஒரு சில அரசியல் தலைவர்கள் இன்னமே சொல்றாங்க இதுல அரசியல் பின்னணி இருக்கு, இவங்க மட்டுமே குற்றவாளிகள் கிடையாது, இந்த 5-6 பேர் மட்டுமே இதுக்கு பின்னணியில் அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல, நாங்க ஆரம்பத்தில் தகவல் சொல்லிட்டு வரோம். நம்ம இருந்தாலும் சொல்ல இந்த மாதிரி இது அரசியல் பின்னணி, அரசியல் படுகொலை தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு இருந்தாலும் தமிழக அரசின் மீது நான் நம்பிக்கை வைத்து வழக்கை நம்ம விசாரிக்கணும்னு சொல்லி விசாரணைக்கு கொடுத்துருக்கோம். நம்ம குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அது எங்கள் தரப்பு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டு நம்ம குற்றப்பத்திரிகை முழுசும் படிச்சு அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதில் என்ன வழக்கில் பாதகம் சாதகம் என்ன இருக்குன்னு நம்ம தெரியப்படுத்த முடியும். அதனாலதான் எங்கள் தரப்பு வழக்கை நியமிங்கன்னு சொல்லி கேட்டுருக்கோம். நம்ம எங்கள் தரப்பு வழக்கை நியமிச்சு கொடுத்தாதான் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம நீதிமன்றத்திலோ அது எப்படி நம்ம ப்ராப்பரா போறது, அரசு தரப்பு எப்படி இது பண்றது நம்ம முடிவு பண்ண முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.